ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மருகூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. நேரான எண்ணங்களும் நம்பிக்கையூட்டும் செயல்பாடுகளும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதில்லை என்பதை உணரும் சிறந்த நாளாக அமையட்டும். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. களிமண்ணால் செய்த பாண்டம் சுட்டால் மட்டுமே பலன் தருவது போல வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் மட்டுமே முன்னேற முடியும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் மேலாய்க்குடி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் அத்திக்கானூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. நீ ஏதோண்ண, நான் பாண்டிச்சேரியிலேருந்து வர்றேன். மேல்மருவத்தூர் அம்மா என் கூட பிறந்த அக்கா தான் அவங்க. எங்கள் அவளை கஷ்டம் எல்லாத்தையும் போக்குறாங்க. அவங்க எந்நேரம் என் குடும்பத்துக்கு துணையாக இருக்காங்க. நாங்கள் ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் எனக்கு பட்ட கவலைகள் கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாத்தையும் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தாங்க, எனக்கு பொறுமையை கொடுத்தாங்க, எங்களுக்கு சகிப்புத்தன்மை கொடுத்தாங்க. நான் எப்போவுமே ஓம் சக்தியை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன். என் வாயில் இந்நேரம் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு தான் வரும். அந்த ஓம் சக்தி நாமம் என்னையும் என்னை சுற்றி இருக்கிறவங்களே எல்லாருமே அந்த ஓம் சக்தி நாமம் சொல்ல வச்சிருச்சு. அவள் சகல சௌபாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கா, நிறைஞ்ச வாழ்வை கொடுத்துருக்கா. கவலை கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிட்டா. இப்போ நான் நல்ல நிலைமைக்கு இருக்கேன்னா தாய் ஆதிபராசக்தியும் மற்றும் எல்லா கூட இருக்கிற எல்லா சக்திகளும் தான். எல்லா சக்தியும் எனக்கு துணையாக இருந்தாங்க. எந்த சக்தியும் நான் குறையே சொல்ல மாட்டேன். அவங்க என் கூடயே இருக்காங்க, எனக்கு சகல சௌபாக்கியத்தையும் தர்றாங்க. அது மட்டும் இல்லை, நான் என் வீட்டுக்கே ஸ்ரீ அம்மன் இல்லம் தான் பேர் வச்சுருக்கேன். நான் அந்த பேர் வச்சதுலேருந்து என்னை எல்லோரும் என்னுடைய உண்மையான பேர் உமாவதி. ஆனால் என்னை யாருமே உமாவதின்னு கூப்பிட மாட்டாங்க. ஓம் சக்தியம்மா ஓம் சக்தியம்மான்னு தான் கூப்பிட்றாங்க. அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு இந்த அம்மா நான் நல்லா அருள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் என் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் காவலாக இருந்து என் குடும்பத்தை பின்னி சூலியம் ஏவல் துன்பம் துயரம் ஆபத்து விபத்து நோய் பகைவர்கள் பங்காளிகள் தீசக்திகள் நோய் பேய் திஷ்டியிலேருந்து என் குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்குது. எங்கள் அக்கா என் கூடயே இருப்பாங்க. என் வீட்டில் ஒரு நாள் எழுத்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் பார்த்தாங்களாம். என் வீட்டு வாசலில் அம்மன் தலை விரித்து ஒரு 7 வயசு குழந்தையாக இருந்தாங்களாம். தலை வைத்த விரித்து போட்டு நல்லா குங்குமம் நெத்தி நிறையா வச்சுக்கிட்டு சிரிச்சாப்பில் இருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு அந்த ஆளுங்க சொன்னாங்க, அம்மா அவங்க வீட்டுக்குள்ள வாசல்லே அம்மா காவல் காக்கிறா, அவங்கள எந்த துன்பம்னு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அவள் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கா. எங்கள் அக்கா என்னென்னைக்கு எனக்கும் என் குடும்பத்துக்கும் காவலாக இருப்பாள். நீங்களும் அவளை நம்புங்க, நிச்சயம் நீங்களும் நல்ல பலன் அடைவீங்க. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பெண்கள் நாய்க்காக அதிகம் செலவு செய்கிறார்கள். நகையால் ஆபத்துக்கள் தான் மிஞ்சும் என்பது குரு உபதேசமாகும். கடந்த 6/10/2024 அன்று
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் அம்மா அருளிய முறைப்படி சக்கரங்கள் அமைத்து திருஷ்டி கழித்து அகண்ட தீபம் ஏற்றும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அகண்ட தீபத்தை ஒரு மகளிர் சக்தி ஏற்றி வைக்க, ஒரு கன்னிப்பெண், இரு இளம் வயது சுமங்கலிகள் அகண்ட தீபத்தை ஏந்தி சக்கரங்கள் அனைத்தையும் சுற்றி வந்து சக்தி பீடத்தை சுற்றி மேலதாளத்துடன் நம் அன்னையின் கருவறையில் வைத்தனர். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் கண்டத்தை போக்கும் அகண்ட தீபத்தில் முக்கூட்டு எண்ணெய் ஊற்றி வணங்கினர். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் ஆன்மீக குரு அவதார தெய்வம் பங்காரு அம்மா அவர்களின் பூரண அருளாசியுடன் கர்நாடக மாநிலம் பெங்களூரு பிரகாஷ் நகர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீட திருக்குடமுழக்கு விழா வருகின்ற 17-11-2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளையும் அருள் திரு பங்காரு அம்மா அவர்களின் குருவருளையும் பெருக. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். இந்த திருக்குடமுழக்கு விழாவின் நேரலை நமது மேல்மருவத்தூர் சித்தர் பீட யூடியூப் சேனலிலும் பங்காரு அம்மா கன்னடா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. காணத் தவறாதீர்கள். ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.